இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட சாபமா என்னன்னு தெரியல. படிக்கணும்னு சின்சியரா ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாரும் சொன்னாங்கன்னு டிஎஸ்ஏன்னு வீடியோஸா பார்க்குறீங்க. அடுத்தது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொன்னாங்கன்னு அடுத்த மந்த் ஃபுல்லா அந்த இதை பத்தியே பார்க்குறீங்க. தென் ஏஐ பத்தி எவனோ ஒரு பயத்தை கிளப்பிட்டான், ஜாபே இல்லை, ஏஐ பத்தி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு 2 3 ஆடை பார்த்துட்டு ஏஐயும் சேர்த்து படிக்கிறீங்க. இப்படி எல்லாத்தையும் அங்க எங்கன்னு பிச்சு பிச்சு தொட்டுட்டு கடைசியில எல்லாமே விட்டுட்டு யூடியூப் இன்ஸ்டான்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. நீங்க யாருமே கன்ஃபியூஸ்டா இல்லை, சோம்பேறியா இருக்கீங்க. இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதை போய் சோம்பேறின்னு சொல்றீங்க, நான் எவ்வளோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் யூ ஆர் நாட் ப்ரொடக்டிவ் அட் ஆல், யூ ஆர் ஜஸ்ட் லேசி அண்ட் வேஸ்டிங் டைம். நான் இப்போ சொல்றது எல்லாமே என்ன மாதிரி டயர் 3 காலேஜில் இருக்கிறவங்க தான் இதெல்லாமே பண்ணுறாங்க. நீங்களும் டயர் 3 காலேஜில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் மைண்ட் செட்டே மாறும். த மைண்ட் செட் ட்ராப். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேருந்தே வருவோம். டயர் 3 காலேஜில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே, ப்ரோ நான் டயர் 3 காலேஜ் என்னால் மற்றவங்கள மாதிரி பண்ண முடியாது. டயர் 3 காலேஜில் இருக்கிறது ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் டயர் 3 மைண்ட் செட்டில் இருந்தால் அதுதான் ப்ராப்ளம். பெரிய கம்பெனிலாம் என்னால் போகவே முடியாது. இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக்கு. குரூப் டிஸ்கஷன்லாம் வரவே வராது, ஃபெயில் ஆகிடுவேன். அந்த காலேஜில் படித்தவனுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நல்ல பிளேஸ்மெண்ட் வரும். இந்த காலேஜில் படித்து பாருங்கள், அப்போ தெரியும் எதுவுமே கிடைக்காதுன்னு. இந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தா ஆனஸ்டா சொல்லுங்க, நீங்க டயர் 3 மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. நான் இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை பார்த்துருக்கேன். டயர் 3 காலேஜ்ல இருந்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ செம்மையான பிளேஸ்ல இருக்காங்க. லிங்க்டின்லயும் நிறையவே பார்த்துருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் நானே கூட இருக்கேன். நானுமே டயர் 3 காலேஜ்ல இருந்து தான் வந்தேன். இப்போ ஒரு செம்ம பொசிஷன்ல செம்மையான ஒரு லைஃப்ல இருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்க மைண்ட் செட்டை மட்டும் மாத்திக்கிட்டு ஒரே ஒரு விஷயம்தான், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டினியூஸா பண்ணா போதும், உங்க லைஃப் 6 மாசத்துல எங்கேயோ போயிடும். இங்கிலீஷ்ல பேச வரலையா? சிம்பிள். பேசி பழகுங்க. அது வெறும் ஸ்கில் கேப் தான். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ப்ராக்டிஸை திரும்ப திரும்ப பண்ணுங்க. உங்களே நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கல் நாலேஜ்ல வீக்கா இருக்கீங்களா? ஜஸ்ட் படிச்சா போதும், மேல வந்துடலாம். இப்படி எல்லாமே ஃபிக்ஸபிள் தான். உங்க பேக்ரவுண்ட் உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். பட் ஃபினிஷிங் லைன், அதை ஃபிக்ஸ் பண்ண முடிகிறது உங்களால் மட்டும்தான். வேற யார் நினைச்சாலும் உங்க லைஃபோட ஃபினிஷிங் லைனை மாற்றவே முடியாது. ஸோ மைண்ட் செட்டை மாற்றிட்டு இன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. த கன்ஃபியூஷன் ட்ராப். இப்போ செகண்ட் ப்ராப்ளம். நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லாருமே லேசின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சேன். அது ஏன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? பிகாஸ் யுவர் டார்கெட்ஸ் ஆர் மூவிங் கான்ஸ்டன்ட்லி. ஒரு நாள் யூடியூபர் சொன்னாங்கன்னு டிஎஸ்ஏ பண்ணுறீங்க. அடுத்த நாள் டிஎஸ்ஏ இஸ் டெட், சிஸ்டம் டிசைன் கற்றுக்கோங்க அப்படின்னு இன்னொரு யூடியூபர் சொன்னாங்கன்னு அதை அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே ஏஐ எல்லாத்தையுமே எழுதிடும், கோடிங்கே யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அடுத்து அதையும் விட்டுருவீங்க. ஃபைனலாக ஃப்ரண்ட் எண்ட் இஸ் டெட்டு, பேக் எண்ட் இஸ் சேஞ்சிங், என்ட்ரி லெவல் ஜாப் ஷ்ரிங்கிங் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மேலே இன்ஃபர்மேஷன் உங்கள் தலையில் லோட் ஆகி அது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து உங்களை எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிடும். இப்படி நீங்கள் டார்கெட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ரேண்டமாக எல்லாத்தையுமே டச் பண்ணுவீங்க. பட் எதையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. டிஎஸ்ஏல கொஞ்சம், ரியாக்டில் கொஞ்சம், சிஸ்டம் டிசைனில் கொஞ்சம், மெஷின் லேர்னிங்கில் கொஞ்சம், இப்படி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம்னு பண்ணிட்டு 6 மாதம் கழிச்சு என்ன படிச்சீங்கன்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. த ஜட்ஜ்மெண்ட் கேப். ஏஐ வருதுன்னு இப்போ எல்லாருமே வைப் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பேசிக்ஸ் எதுக்கு ப்ரோ, நாங்கள் தான் ஈஸியாக டெவலப் பண்ணுறோமே, உங்களை விட ஃபாஸ்ட்டாகவே டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் இஷ்டத்துக்கு வைப் கோட் பண்ணுறீங்க. ப்ராஜெக்ட்ஸும் நிறையா க்ரியேட் பண்ணுறீங்க. தட் இஸ் ஃபைன். பட் ஒரு நல்ல டெவலப்பர் எப்படி க்ரோ ஆகுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜூனியர் டெவலப்பர் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கம்பெனிக்குள்ளே வந்து ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் டைம் கோட் எழுதும் போது நிறையா தப்பு பண்ணுவாங்க. நிறையா பேட் கோடிங் ப்ராக்டிஸ் இருக்கும், பேட் கோடு தான் எழுதுவாங்க. அது ரெவ்யூ ப்ராசஸில் போய் அதை ரெவ்யூவர்ஸ் கண்டுபிடிச்சி சீனியர்ஸ் அதை பார்த்து கமெண்ட் சொல்லி அதை திரும்ப ரீஐட்ரேட்டிவாக உட்காந்து மாற்றி அப்படி தான் அவங்களுக்கு சின்ன சின்ன நுவான்சஸ் தெரியும். ஒரு ஒரு கோடை ஐட்ரேட் பண்ணி ஐட்ரேட் பண்ணி அதை ப்ராப்பராக கொண்டு வரும்போது
இது பண்ணுனா தப்பு, இது பண்ணுனா இந்த மாதிரி சிஸ்டம் பிரேக் ஆகும் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போதான் வளரும். என்னதான் அது டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருந்தாலும் அதுதான் இப்போ உள்ள சீனியர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அது எதுனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏஐ சைலண்டா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வரவிடாம பண்ணுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கிறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். அது என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். அல்டிமேட் ரோட் மேப் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2026. சரி, இப்போ ப்ராக்டிக்கலா என்ன பண்றது அப்படிங்கிறத பேசுவோம். ஸ்டெப் ஒன், ஒரே ஒரு லாங்குவேஜை லாக் பண்ணுங்க. இது ஆதி காலத்துல இருந்து பண்றது தான். ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுங்க. ஜாவா, பைத்தன், சி ஷார்ப், ஜாவா ஸ்கிரிப்ட், கோலாங் எதுவா இருந்தாலும் சரி, கிளியரா டெப்தா உள்ள போய் மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் பண்றதுன்னு உடனே இஃப் எல்ஸ், ஃபார் லூப்னு சின்டாக்ஸ் படிக்கிறது கிடையாது. நீங்க படிச்ச கான்செப்ட்லயே மினிமம் 10 ப்ராப்ளம்ஸ் ஆவது சால்வ் பண்ண தெரியணும். அப்போதான் நீங்க அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் டூ, டோன்ட் ஸ்கிப் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஏபிஐ டிபக் பண்ணுறது, இது எதுவுமே ஏஐ எரால போகாது. எல்லாமே ஏஐ எரால இருக்கும். இதை படிக்காம டைரெக்டாக எங்கேயுமே ஜம்ப் பண்ணாதீங்க. ஸ்டெப் த்ரீ, ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணுங்க. அது எய்தர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. சும்மா இந்த டூ ஆப், கால்குலேட்டர் ஆப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற வேல்யூவே தனி. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து, பேக் எண்ட்ல இருந்து, டிபில இருந்து, சிஸ்டம் டிசைன்ல இருந்து, டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களே பண்ணுங்க. ஸ்டெப் ஃபோர், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த 3 ரூல்ஸை பார்த்துக்கோங்க. ஒன், நீங்களே ப்ராப்பரா அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்க. 2, அந்த ப்ராஜெக்டை நீங்களா டீபக் பண்ணுங்க. 3, மொத்த ப்ராஜெக்டையும் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஃப்ரேம் ஒர்க்கை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். திஸ் இஸ் த ப்ராப்ளம், திஸ் இஸ் வாட் ஐ பில்ட், திஸ் இஸ் வை ஐ டிசைன்ட் இட் திஸ் வே, தீஸ் ஆர் த இஷ்யூஸ் தட் கேம் அப் வைல் ஐ எம் பில்டிங் இட், திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபிக்ஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த உடனேயே இன்டர்வியூவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த ரியல் ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப், கம்யூனிகேஷனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுங்க. பிகாஸ் கம்யூனிகேஷன் தான் 50% ஆஃப் வாட் வில் கெட் யூ த ஜாப். நீங்கள் பர்ஃபெக்டாக பேசணும்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தோன்றத கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. டெய்லி ஒரு பேராகிராஃப் எழுதி பாருங்க. டெய்லி ஒரு டெக்னிக்கல் ஸ்பீச்சை நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. நிறைய பேசுங்க. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக பேசணும், அவ்வளோதான். லைஃப்பில் ஒருத்தர் படித்த காலேஜ்லேருந்து சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே தப்பு. வேலை கிடைக்கலன்னு 10Kக்கு ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதையும் வேஸ்ட் பண்ணி வீட்டில் சொல்கிறாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக சூப்பர் மார்க்கெட் பில்லிங் அது இதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒருத்தனால மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், மீட் மிஸ்டர் ஹரிஷ் ராகவ். 2025 பாஸ்ட் அவுட்ல இருந்து வேலை கிடைக்காம நம்ம கோஹாட்ல ஜாயின் பண்ணவர். இப்போ அவரோட சக்சஸ் ஸ்டோரியை நம்ம எல்லாரும் சின்ன கிளிம்ஸ் ஒன்று அப்ப பார்ப்போம். அவ்வளவா ஜாலியா சுத்திட்டு அப்படின்னா சரி எதுக்கு இதெல்லாம், நம்ம ஜாலியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா தப்பான முடிவு எடுத்துட்டேன். எப்படின்னா ஹோம் சிக்கான பர்சனுங்கிறதுனால வீட்டுக்கிட்டே ஒரு காலேஜ் சேர்ந்துருவோம், நம்ம அப்படியே வீட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு வர மாதிரி ஜாலியாவே இருப்போம். அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இல்லை. அங்க வந்து என்னன்னா ஸ்ட்ரீம், காலேஜ் கொடுத்த ஸ்ட்ரீம் தான் படிக்கணும்னு ஒரு இது ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அப்பயுமே நான் தப்பான ஒரு இதுல சூஸ் பண்ணிட்டேன். டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் சூஸ் பண்ணிட்டேன். அங்க அப்பதான் ஃபியூச்சர்ல ஸ்கோப் நிறைய இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா காலேஜ் அப்படியே ஓட்டிட்டேன். ஒரு 4 இயர்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப ஜாலியான இதா போறோம், நல்லா ஃபன் பண்றோம், அப்படியே வீட்டுக்கு வரோம், அப்படியே ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி எப்ப இதாச்சுன்னா கரெக்டா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல தான் ரியலைஸ் ஆச்சு நமக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே நமக்கு தெரியாது அப்படிங்கிறது. அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கேப் ஜெமினி எப்படியோ என்ன சொல்றது கோடிங் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம்பஸ்ல பிளேஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும்.
இன்டர்வியூ எடுக்க வரானா அவனை நீ வந்து கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணாலே போதும், இம்ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த இதுல போய் இது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் எப்படியோ. நான் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேப் ஜெமினி கிடைச்சிருச்சு. சரி நம்ம பெரிய எம்என்சில பிளேஸ் ஆயிட்டோம், இனிமே அவ்வளவுதான், திரும்பி அங்க போய் பெங்களூர்ல லைஃப் ஜாலியா இது பண்ணலாம். அதாவது இதுவுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான், ரொம்பலாம் எஃபர்ட் போடல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டிபிஓ சைட்ல இருந்து ஒரு 100 பேரை நாங்க வந்து இது பண்றோம். கேப்ஜெமினி இதுல வந்து ஹையரிங் லிஸ்ட்ல 100 பேர் நாங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம். அந்த 100 பேர் நாங்க இது பண்ண போறோம், திரும்பி ஆஃபர் ரிவோக் பண்ண போறோம் அப்படின்னு அந்த 100 பேர் லிஸ்ட்ல என் பேர் ஒண்ணு இருந்துச்சு. அவ்வளவுதான் முடிவே பண்ணிட்டேன். ரைட்டு, முடிஞ்சிருச்சு, கேப்ஜெமினி ரிவோக் ஆயிடுச்சு. வந்த ஆஃபர், அதாவது இப்ப கூட இந்த ஆஃபர் லெட்டர் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சாங்க. சரி இப்ப இருந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சு நம்மளால இது பண்ணி எப்படியாவது ஒரு ஒரு ஜூனுக்குள்ள நம்ம வந்து பிளேஸ் ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஃபேமிலி வந்து என்னன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்ப வந்து நம்ம பிளேஸ் ஆகல, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு கேப்ஜெமினி ஆஃபர் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் உள்ள சொல்லியாச்சு. இப்ப அவங்க கிட்ட போய் ஆஃபர் ரிவோக் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு இதுலதான் இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த அக்கா வந்து ஒரு 10K கிட்ட ஒரு ப்ரோக்ராம், டிஎஸ்ஏ ப்ரோக்ராம் மாதிரி 2.0ல ஜாயின் பண்ணேன். அது என்னன்னா பேசிக்ஸ் கூட இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அக்கா. அந்த அக்கா எப்படின்னா அவங்க நல்ல காலேஜ்ல சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரேயர் எக்ஸ்போஷர் இருக்கு, நமக்கு எதுவுமே இல்லாதனால. அவங்களோட அந்த நாலேஜ் லெவலோட ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருந்தது கோர்ஸ், நம்ம அவங்க நாலேஜோட நமக்கு இதே இல்லை. அதனால என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 10K இது பண்ணது பேசிக்ஸ் மட்டுமே லேர்ன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ அதுக்கப்புறம் ஃபுல்லா லேர்னே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், திரும்பி தப்பான முடிவு எடுத்துட்டேன். சரி ரைட்டு, நம்ம அப்படியே இங்க ஊருக்குள்ளே இருந்துருவோம், ஊருக்குள்ளே சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் சொல்லிட்டு அங்க ஒரு 3 மாசம் எப்படின்னா சும்மா என்ன சொல்றது, இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு சேர்றது, ஜிம் அடிக்கிறது, அங்கேயே ஒரு ட்ரெய்னர் மாதிரி சேர்றது, அதுக்கப்புறம் அங்க என்ட்ரி போடுறது. அப்படியே அங்க அடுத்து ராகேஷ் ப்ரோ, என்னோட ஊர் தான் அவரு, ராகேஷ் சூப்பர் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கும், அங்க வந்து பில்லிங்ல வேலை பார்க்கறது. இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் ஒருத்தங்க கூட மதிக்க மாட்டானுங்க, எப்படின்னா இந்த மாதிரிதான் அவ்வளவுதான் அவன் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கரெக்டா காலேஜ் முடிஞ்சுச்சு, மே மாசம் காலேஜ் முடிச்சு 1 மாசத்துல வந்து அவ்வளவுதான் முடிவு பண்ணி தான் உட்காந்துருந்தேன். ரைட்டு, கேம்பஸ்ல பிளேஸ் ஆகல, அவ்வளவுதான் இனிமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஷார்ட்ஸோ யூடியூபோ பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் வந்தது. அதுவே எனக்கு தெரியாது அப்ப, அந்த லூப்பிங் கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் மக்கடிக்கிற மாதிரியே பண்றதுனால எனக்கு தெரியல. அப்ப பார்த்துதான் சரி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னே தெரிய வந்தது. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் சரி நல்லா இருந்தது, ஒரு தமிழ்ல சொன்னாரா, அது உடனே கேட்சப் ஆன மாதிரி இருந்தது. சரி அடுத்த வீடியோ எண்டிங்ல நம்மளோட இது இருக்கு, இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, அதுல கூட ஜாயின் பண்ணலாம் அப்ப நான் முடிவு எடுக்கல. சரி ஒரு 1 மந்த் கழிச்சு ஃபுல்லா அந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்வென்ஷன் வந்து சரி எப்படியாவது போயிடலாம். அவரு ஸ்ட்ரக்சர்டா இருந்தது, எப்படின்னா ஜாவா 3 மந்த்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் போவோம் அப்படின்னு ஒரு நீட்டா இருந்தது. சரி ஓகே, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டானுங்க, வெளியே வா இங்க மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூப்பிட்டானுங்க. நான் இல்ல, இங்க நான் ஒரு ட்ரெஸ் பண்ணேன், சரி இவர் நல்லா சொல்லி தருவாரு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி இறங்குனதுதான் அது. சரி படிக்கும் போதும் என்ன சொல்றது, நான் சும்மா படிக்க முடியாது டெய்லி. அதனால என்ன பண்ணேன், அப்படியே வேலை பார்த்துட்டு நைட் வருவேன், நைட் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறது. அப்படியே படிச்சுட்டு 2 ஹவர்ஸ் தான் படிப்பேன், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே சண்டே ஆப்ல கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், அவர் சொல்றதை அப்படியே இது பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜாவா முடிச்சோடனே இண்டீரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். சரி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, போன வந்து ஆப்டிடியூட் வச்சேன், டென்சர் டெக்னாலஜிஸ்னு. அப்படி நவம்பர் மாசம் தான் முதல் இன்டர்வியூ வந்தது. அதுக்கப்புறம் போனோடனே டெக்னிக்கல் இன்டர்வியூ இதெல்லாம் வச்சாங்க. ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டு நீங்க செலக்ட்னு சொல்லிட்டானுங்க. அவ்வளவுதான், ப்ரோக்கு கால் பண்றேன் அங்க இருந்துட்டு, ப்ரோ கொச்சின் கூப்பிட்டுருக்காங்க, இதாகி நீங்க வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ஜாயின் பண்ணிருங்க கொச்சின்ல அப்படின்னா. கொச்சின் பிளேஸ் எல்லாமே ஓகே ஆகி பேக் பண்ணி எல்லாமே வாங்கியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி. அங்க என்ன பண்ணிட்டானுங்க, கடைசிக்கு முந்தின நாள் கூப்பிட்டு இல்ல ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதிகமான அதே கதை திரும்பி என்னை அஃபர்ட் பண்ணுச்சு. திரும்பியும் அது 2வது வாட்டி நடக்குது. கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே வரேன், ஆனா சைட்ல இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மட்டுமே இந்த ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப மோசமா. எல்லாருமே எப்படின்னா போவாங்க, ரிஜெக்ட் ஆவாங்க. எனக்கு எப்படி நடந்ததுன்னா, செலக்ட் ஆயிருவேன், செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் எல்லாம் கொடுத்துருவானுங்க, கடைசி நேரத்துல ஜாயினிங் கொடுக்காம நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. அது 2 வாட்டி நடந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் அப்ளை பண்ண கம்பெனி ஒண்ணு வந்தது, இப்ப இப்ப நான் ஒர்க் பண்ற கம்பெனி. அதுல போய் தான் சரி ஓகேன்னு ஆஃபர் வந்தது. அடுத்து இப்பதான் ஜாயின் பண்ணி 1 வீக் ஆயிருக்கு.
இதுதான் நம்ம கோஹாட்டோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கில் growth இங்க 100% கேரண்டீட். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா, கன்ஃபார்ம் உங்க ஸ்கில்ல க்ரோ பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதற்கு இவங்க எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இவரோட 2025 பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லாருமே நம்ம இதில் பிளேஸ் ஆயிட்டாங்க. ஐடிக்குள்ள என்டர் பண்ண வச்சாச்சு. இவங்கள மாரியே நீங்களும் கன்ஃப்யூஸ்டா ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஆனா, எனக்கு உண்மையிலேயே படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஐடிக்குள்ள என்டர் ஆகணும். ஒரு ப்ராப்பரா எண்ட் டு எண்ட் டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணணும்னா, டூ செக் அவுட் அவர் கோஹார்ட். செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த கோஹார்ட்டே டிசைன் பண்ணியிருக்கேன். வித் அஃபோர்டபுள் பிரைசிங் அண்ட் தமிழ்ல டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ரக்சர்டா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. புரியலைன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கீழே ஃபார்ம் இருக்கும். நீங்க ஃபில் பண்ணுங்க. நானே கால் பண்றேன். ஏஐ பத்தி ஒரு மேட்ரு கடைசியில சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ நீங்க ஏஐ யூஸ் பண்றதுனால வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கடைசி வரைக்கும் ஏஐய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸ்டார்ட்டிங்லேயே ஏஐ யூஸ் பண்ணிட்டா. ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஏஐ யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டார்ட்டிங்ல நீங்களா தப்பு பண்ணி கத்துக்கோங்க. மேபி ஏஐ யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஆனா பிளைண்டா அது கொடுக்குற கோட காப்பி அடிக்காதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல நீங்க கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் ஏஐ யூஸே பண்ணாலும் நீங்க எழுதுற ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கூட அங்க கிட்ல உங்க பேர் தான் இருக்கும். யார் எழுதுனான்னு கிளியரா பேர் போட்டு வச்சிருப்பாங்க. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது சிஸ்டம் பிரேக் ஆனா ஏஐ எழுதின கோடுனால தான் பிரேக் ஆச்சு அப்படின்னு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. உங்க கோடுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏஐ கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. மேபி ஸ்கில் இல்லாதவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஸ்கில் இருந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கோட் பண்றவனை என்னைக்கும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க ஏஐ வந்துட்டா நம்மளுக்கு ஜாபே இருக்காது அப்படின்னு எந்த ஒரு ஃப்ரெஷர்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பயப்படவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, பிளாக், யூடியூப் வீடியோன்னு எவனோ எழுதின கோடை தான் நாங்க காப்பி பண்ணி எடுத்து போட்டு ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஏஐ கொடுக்குற கோடை எடுத்து பண்றோம். பட் எப்பவுமே அது மத்தவங்க கோடான்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன்ல போறது, கிட்டுக்குள்ள போறது எல்லாமே நம்ம பேர்ல தான் போகும். ஸோ நம்ம கோடு தான் அது. இந்த ஒரு கிளாரிட்டிய கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு இப்போலேருந்தே லேர்ன் பண்ணுங்க. தப்பு பண்ணி கத்துக்கோங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்நெட்டு எப்பவுமே கத்திட்டே தான் இருக்கும். ட்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நியூ மாடல்ஸ் ஒவ்வொரு வாரமும் லான்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் எங்கேயுமே போகமாட்டான். அங்கேயே தான் இருப்பான். ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பில்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பில்ட் பண்ணுங்க. பில்ட் பண்ணதை டீபக் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏஐ என்னதான் உங்களுக்கு கோட் எழுதி கொடுத்தாலும் ஜட்ஜ்மெண்ட், கான்டெக்ஸ்ட் அண்ட் அதோட ஓனர்ஷிப் எப்பவுமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேலைக்கே போயிட்டாலும் 2 மணிக்கு நைட்டு ஏதாவது ப்ரொடக்ஷன் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ஏஐ உங்களுக்காக கஸ்டமர் காலில் வந்து உட்காராது. நீங்கள் தான் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு இப்போலேருந்தே ரெடி ஆகுங்க. நம்ம சேனலில் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், கோர் ஜாவா சீரீஸ், அப்புறமா சிஸ்டம் டிசைன், இப்படி பல இதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி வீடியோஸும் அப்பப்போ வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.